Hi friends, welcome back to another review video. இன்னைக்கு வந்து நம்ம Philips beard trimmer model 3221/15 மாடலோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பேசிக்கலி we will have split it into 4 parts. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ரெண்டாவது வந்து அது ட்ரிம்மரோட யூசேஜ் பார்க்க போகிறோம், யூசேஜ் அண்ட் எஃபிஷியன்சி. மூணாவது வந்து பேசிக்கலி நம்ம இந்த ட்ரிம்மரோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கவர் பண்ண போகிறோம். அண்ட் லாஸ்ட்லி பேஸ்ட் ஆன் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் we will give a verdict to it. வந்து இங்கே ஒரு நைஸ் டச் கொடுத்துருக்காங்க. அவங்க ரீசைக்கிள் மெட்டீரியல் யூஸ் பண்ணி they are creating this, which is good actually, eco-friendly. ஸோ இந்த பக்கம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் த சேம் டீட்டெயில்ஸ். ஓகே, எம்ஆர்பி வந்து 2395 இருக்குது, பட் ஐ காட் இட் ஃபார் 1950. பட் நீங்கள் பிக் பில்லியன் டே அந்த மாதிரி டைமில் வாங்கினீங்கன்னா ஐ திங்க் யூ கேன் கெட் ஈவன் அ பெட்டர் டீல். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணால் ஓகே, திஸ் இஸ் நைஸ் ஒன். ஸோ தே காட் அ ப்ளூ கலர் இது Philips logo on one side, அப்புறமா Philips series 3000. Okay, this is very important. Philips by default comes with 2-year warranty. அப்புறம் நீங்கள் இந்த சைட்டில் போய் லாகின் பண்ணி உங்களோட மாடல் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 1 extra year. ஸோ ஓவரால் திஸ் வில் பி லைக் 3-year warranty, which is super. Okay, next basically the manuals, how to use it அப்படிங்கிற ஒரு manuals. So nothing much. Yeah, so these are all user manuals. Next thing is the charger, which is like 2-pin charger. inga neenga pathina like 2-pin. Okay, this is the adapter, and then there's a pouch to carry the trimmer. neenga trimmer carry pannalam. Okay, it's not that great but still decent enough, I would say. Next handy brush. ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் ட்ரிம்மரை க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு it's nice and cute actually. Okay, here comes the trimmer, which is there in the box. So it comes in the cover. Open பண்ணீங்கன்னா, so this is Philips 3221/15. Maybe the 15 stands for voltage ன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா யா, ஸோ தீஸ் ஆர் ஆல் த டீட்டெயில்ஸ். இதுதான் அந்த 2-pin சார்ஜர். அண்ட் யா, ஸோ நைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பாக்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம ட்ரிம்மரை. ஸோ திஸ் இஸ் லைக் சில்வர் அண்ட் பிளாக் ஃபினிஷில் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. லைக் ஸோ திஸ் இஸ் த பவர் பட்டன். ஸோ நீங்கள் பாக்ஸ்லேருந்து எடுத்த உடனே இஃப் யூ ட்ரை டு ஸ்விட்ச் ஆன், யூஸ்வலி இட் வில் ஷோ யூ அன் ஆரஞ்ச் ஆர் ரெட் சம்டைம்ஸ். லைக் ஓகே, நான் இப்போ கொஞ்சம் சார்ஜ் இருக்குது போல் இருக்குது, அதனால் உங்களுக்கு எதுவும் லைட் வரல. அதர்வைஸ் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த இண்டிகேட்டர் வேர் லோ பேட்ரி இருந்துச்சுன்னா இட் வில் பி லைக் ரெட் கலர், ஆர் வென் இட் இஸ் அபவுட் லோ ரெட் ஆர் ஆரஞ்ச். அண்ட் நெக்ஸ்ட்டு சார்ஜ் ஆகும்போது இட் வில் பி லைக் பிளிங்கிங் இன் க்ரீன். நீங்கள் ஓகே, 1 செகண்ட், நான் சார்ஜ் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் பிளிங்கிங் க்ரீன். ஸோ தட்ஸ் அபவுட் த பவர் ஆன் பட்டன் அண்ட் ஆஃப் பட்டன். அப்புறம் உங்கள் இண்டிகேட்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு நைஸ் லைக் யூனோ ரிங் டைப் கொடுத்துருக்காங்க, which is like which has got a silver lining here. அங்கே வந்து உங்களுக்கு it starts with 0.5 mm and it goes all the way up to 10 mm with 0.5 mm shift. Okay, so then 0.5 to 1, 1.5, 2, 2.5, 3, it goes all the way up to 10 mm. Okay, so இது வந்து உங்களுக்கு actually it is adjusted in the comb. ஸோ இந்த கோம் வந்து ஸோ நீங்கள் 10 போனப்போ இங்கே பார்த்தீங்கன்னா there is a gap. Okay, so there is a gap from the blade to this. ஸோ அப் டு 10 mm ரேஞ்ச் வரைக்கும் இது உங்களுக்கு ட்ரிம் பண்ணும். பட் இப்போ நான் அப்படியே ரெடியூஸ் பண்ணிட்டு வந்தேன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் சி திஸ் இஸ் லைக் ஓகே 2 mm. ஸோ தெர் இஸ் வெரி லிட்டில் கேப். ஸோ அதான் இந்த நீங்கள் ரொட்டேட் பண்ண இந்த கூம் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ரொட்டேட்டிங். பட் ஒரு நைஸ் டெக்ஸ்சர் இருக்குது வித் சில்வர் லைனிங். லைக் ஐ செட் இட்ஸ் வெரி ப்ரீமியம் லுக் அண்ட் ஸ்டடியாக இருக்குது. ஹேண்ட்லிங்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது, நீங்கள் பிடிச்சிக்கிறதுக்கு நல்ல grip. இங்கே ஒரு
லைக் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு ஒரு நல்ல grip இருக்குது. அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சரும் நல்லாயிருக்கு, சைட் டெக்ஸ்சர் நல்லாயிருக்கு, ஓவரால் டிசைன் வந்து டாப் நாச்சாக இருக்குது. அப்புறம் உங்களுக்கு இந்த கூம்பு வந்து வெரி ஈஸி டு ரிமூவ் அண்ட் புட். ஜஸ்ட் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஜஸ்ட் புல் அண்ட் புஷ். அண்ட் இதோட மெட்டீரியலும் நல்லாயிருக்கு. ஆக்சுவலி பிளாஸ்டிக் தான், பட் ஸ்டில் இட் இஸ் வெரி ஸ்ட்ராங், லாங் லாஸ்டிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பிளேட், இட்ஸ் அ டைட்டானியம் பிளேட். You can see here it's a titanium. And next thing is it self sharpening. So when you are operating, it will keep sharpening itself. So that is plus one of the plus point. More we'll cover it in pros and cons. So இது வந்து யூஸ் பண்ண பிறகு நீங்கள் ரிமூவ் பண்ணுறது ஈஸி. First thing is if you had put the brush comb, as I told you, it is just easy, like நீங்கள் சும்மா இப்படி புல் பண்ண வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளேடை வந்து நீங்கள் உங்களோட தம்ப் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இப்படி புஷ் பண்ணணும். லைட்டாக அப்படி புஷ் பண்ணிங்கன்னா இட் வில் கம். ஓகே, ஸோ எடுத்துகிட்டு மிஷின் வந்து இட்ஸ் நாட் வாட்டர் ரெசிஸ்டன்ட், இட்ஸ் நாட் அட்வைசபிள் டு வாஷ் த மிஷின். வேறாஸ் நீங்கள் அதை பிளேடை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி வாஷபிள். நீங்கள் வாஷ் பண்ண பிறகு ரிமெம்பர் யூ வில் ஹேவ் டு ட்ரை இட் நைஸ்லி அண்ட் தென் யூ ஹேவ் டு புட் இட் பேக். மிஷினை வந்து இந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, இது இன்சர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இந்த டிப்பை வந்து நீங்கள் ஜஸ்ட் இப்படி இன்சர்ட் பண்ணி நீங்கள் லைக் இந்த பாயிண்ட் வந்து இருக்குது பாருங்கள், இது ரெண்டு தான் லாக்கிங் சிஸ்டம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிடும். ஓகே, ஸோ அண்ட் ஃபுல் பிராண்டிங் தான். இங்கே ஒரு பிலிப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்புறம் பிளேட்லேயும் ஒரு பிலிப்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா as I said, this is not washable. So you should not wash the machine, but you can wash the blade. That's it friends. ஸோ இதான் ஒரு குவிக் ஓவர்வியூ, அன்பாக்சிங் ஓவர்வியூ. ஸோ இப்போ வந்து இதோட யூசேஜ் பார்க்கலாம். யூசேஜ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் வெர்டிக்ட். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ இந்த பிலிப்ஸ் ட்ரிம்மரோட யூசேஜ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு 2-3 வீக்ஸ் ஆயிருக்கு நான் ஷேவ் பண்ணி. ஸோ இது வந்து நம்ம 3 மோட்ஸில் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு setting 3, next setting 1 and then setting 0.5. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் setting 3ல செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். setting 3ல செட் பண்ணி ஒன் சைடு நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம். அப்புறம் setting 1ல செட் பண்ணி இன்னொரு சைடு ட்ரிம் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து 0.5 செட்டிங்கில் வில் ட்ரை ஆல் த வே. ஸோ நான் கூம் அட்டாச் பண்ணியிருக்கேன், setting 3ல செட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் ட்ரை ஒன் சைட். ஓகே, ஈவன்லி ஷேவ் வந்திருக்கு. ஸோ சில இடத்துல வந்து லைக் இட்ஸ் நாட் ஈவன், பிகாஸ் அது வந்து க்ரோ வந்து வேறு ஆங்கிள் இருக்கும். ஸோ நம்ம அந்த ஆங்கிளில் ட்ரிம் பண்ணணும். ஸோ ஐம் ட்ரைங் இட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து 3ல போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ லெட்ஸ் ட்ரை வித் 1 ஆன் த அதர் சைட். சாரி, ஸோ இப்போ நான் வந்து 1 செட் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் ட்ரை த அதர் சைட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நான் setting 3ல ட்ரிம் பண்ணியிருக்கேன். லைக் யூ கேன் see that this is setting 3, லைட்டாக ஏர் இருக்குது. இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு setting 1ல நான் ட்ரிம் பண்ணியிருக்கேன். பாருங்கள், லைக் how it is. ஓகே, டோன்ட் லுக் அட் த சைட் லாக். நான் இதை வந்து இதை ப்ராப்பராக பண்ணல. பட் இங்கே இந்த லைக் யூ கேன் see that this like evenly done, and this is setting 1. Okay, so let's see how the setting 0.5 looks. So 0.5 க்கு வந்து நான் இந்த comb எடுத்துறேன். Like we don't need the comb. Okay, I have put the minimum, like நீங்கள் பார்த்தீங்கன்னா டாட் இருக்கும். This is 0.5 mm. 0.5 mmல போட்டு ட்ரிம் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, இப்போ நான் வந்து 0.5 mm ட்ரிம் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈவன்லியாக நல்லா ஷேவ் பண்ணியிருக்கு பாருங்கள். எஸ், திஸ் வில் டெஃபினெட்லி நாட் லுக் லைக் அ க்ளீன் ஷேவ். உங்களுக்கு வந்து அந்த க்ளீன் ஷேவ் மாதிரி இல்லை. திஸ் இஸ் லைக் day 1 or day 1 to day 1 மேபி day 1 லுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்குது. திஸ் இஸ் ஜென்ரலி இஸ் வாட் ஐ லைக். எனக்கு வந்து அந்த க்ளீன் ஷேவ் விட இந்த day 1 லுக் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் day 2, 3ல் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ எனக்கு அந்த க்ளீன் ஷேவ் விட திஸ் இஸ் வாட் ஐ லைக். ஸோ தட்ஸ் வை ஐ வென்ட் வித் ட்ரிம்மர் ஆக்சுவலி. அண்ட் ஐம் ஹாப்பி. நல்லா ட்ரிம் பண்ணியிருக்கு. சாரி, நான் இன்ஃபேக்ட் இந்த செல்ஃபி கேமராவில் வச்சு ட்ரிம் பண்ணதுனால எனக்கு வந்து அந்த லைட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவ் இட் ஹஸ் கம். நான் உள்ள போய் பாத்ரூமில் அகைன் ஐ நீட் டு செக் இட் பேக். பட் அதர்வைஸ் ஐ திங்க் that's done a good job. Okay, before I close this, I want to show you this sensitive skinல வந்து நான் சொன்ன மாதிரி வந்து it doesn't harm you. I don't know whether you can see this. See, இப்போ நான் வந்து இந்த skin handோட skin மேலே I'm just doing like this. See? I can rub, I can do up and down. Can you see this? ஸோ நம்ம இந்த பேசிக்கலி இந்த ஹேண்ட் ஸ்கின் எல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கின்லேயே வந்து ஈவன் இஃப் ஐ டூ லைக் திஸ் நத்திங் ஹேப்பன்ஸ். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட இரிட்டேஷனே இல்லை. ஐ மீன் இட்ஸ் அ கிரேட் ஜாப் பை Philips. ஸோ உங்களோட சென்சிட்டிவ் ஏரியாஸ் பேசிக்கலி இந்த ஆர்ம் பேட் அண்ட் ஆல் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரிம் பண்ணலாம். ஐ டோன்ட் திங்க் தெர் வில் பி எனி ப்ராப்ளம் வித் தட். ஸோ குயிக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதோட வாரண்ட்டி 3 years. ரெண்டாவது வந்து இதோட டிசைன் விச் இஸ் வெரி ப்ரீமியம். அண்ட் தேர்ட் பாயிண்ட் இஸ் த பேட்ரி விச் இஸ் லைக் 1 hourல நீங்கள் சார்ஜ் பண்ணிடலாம். அண்ட் இது வந்து ஒரு கார்டு ஒரு கார்ட்லெஸ் ரெண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட்டை வந்து இது வந்து ஒரு தடவை நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா இட் கம்ஸ் ஃபார் அப் டு 90 minutes விச் இஸ் வெரி குட். அண்ட் த லாஸ்ட் பாயிண்ட் நாட் பட் லீஸ்ட், இதோட பிளேடு இட்ஸ் நாட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இட் இஸ் டைட்டானியம், செல்ஃப் ஷார்ப்பனிங் அண்ட் த எட்ஜஸ் ஆர் லைக் வெரி குட், லைக் ரவுண்டட் எட்ஜஸ். ஸோ நீங்கள் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் மேலே யூஸ் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த 5 ப்ரோஸ் நீங்கள் இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா. இப்போ இதோட கான்ஸ் வந்தோம்னா 2 கான்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த அடாப்டரை கேரி பண்ணணும். ரெண்டாவது வந்து இந்த டிவைஸ் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இல்லை. Now coming to the verdict, 2000 ரேஞ்சுக்கு இந்த டிவைஸில் வந்து ஸோ ஒரு நம்மளுக்கு Philips பிராண்டு கிடைக்குது. நல்ல வேரண்ட்டி இருக்குது, இன்டர்நேஷ்னல் வேரண்ட்டி, 3 year வேரண்ட்டி. அண்ட் குவிக் சார்ஜிங், ஜஸ்ட் 60 minute சார்ஜிங் அண்ட் 90 minutes யூசேஜ், டைட்டானியம் பிளேட். ஸோ ஆல் திஸ் செட், உங்களுக்கு வந்து சார்ஜர் இஸ் மஸ்ட் அண்ட் ஷுட். யூ வில் ஹேவ் டு கேரி அ சார்ஜர் அண்ட் தென் இட் இஸ் நாட் அ வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ என்னை பொறுத்த வரையில் Philips வந்து அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொண்டு வந்திருக்கலாம். சார்ஜர் இஸ் ஓகே, பட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் நowadays everybody is giving water resistant. So yes, I mean of course, so for me it was okay. Those 2 points was okay because எனக்கு அந்த Philips பிராண்டு மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. அண்ட் மோரோவர் they have improved from the last series. இப்போ இந்த கரண்ட் சீரீஸை வந்து ஜஸ்ட் 60 minutes சார்ஜ் பண்ண 90 minutes யூசேஜ் which is good for me. லைக் நான் வந்து அடிக்கடி எனக்கு இந்த சார்ஜிங் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ நான் ஒரு தடவை சார்ஜ் பண்ண ஒரு 3-4 யூசேஜ்னா ஐ லைக் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் த டைட்டானியம் பிளேட் அண்ட் இட் ஒர்க்ஸ் ஆன் அ சென்சிட்டிவ் ஸ்க்ரீன். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது சென்சிட்டிவ் ஏரியாவில் வந்து நீங்கள் ஷேவ் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ as such ஐ லைக் இட். ஐ எம் ஓகே வித் தோஸ் 2 cons. So I will leave it to you. So if there are any questions, comments, feedback, please do drop in the comment section. Okay friends, I'll speak to you guys in another video. Until then, it's bye.